நண்பர்களே, வரும் காலத்தில் ஒரு இட்லி 65 ரூபா விற்கும். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க, இட்லி நயா பைசாவிலேருந்து அப்படியே கூடி 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 இன்றைக்கி 5 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா, 25 ரூபா வரைக்கும் வந்துட்டதாக கேள்வி. ஆனால் இனி வருங்காலத்தில் ஒரு இட்லி 65 ரூபா விற்கும் அப்படின்ட்டு ஒருத்தங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன யார் சொன்னாங்கன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, எங்கள் வீட்டுக்கு கீழே நான் என்னுடைய வண்டியை கொஞ்சம் மேனுவலாக சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எதிர் வீட்டில் ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி மேன் இருக்காங்க. அவங்க அப்படியே வந்தாங்க. என்ன தலைவரை, அவங்க பெரியவங்களாக இருந்தாலும் சும்மா ஒரு அன்பின் மித்தமாக தலைவரை அப்படின்னு கூப்பிட்டுக்கிடுவாங்க. நானா ஐயா நல்லா இருக்கீங்களா தலைவரை அப்படின்னுக்கிட்டோம். அம்மா எலெக்ஷன்லாம் வருத, ஓட்டு யாருக்கு போட போகிறீங்கன்னாங்க. நான் சும்மா ஏன் அவங்க வாயக்குன்றதுக்காக யார் பெருசாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஐயா ஓட்டு. என்ன கரெக்டு, பெருசாக கொடுக்குறவங்களுக்கு ஓட்டு போட்டுற வேண்டியது தான். அம்மா இந்த பெருசாக கொடுக்குறத பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமான்னு அவங்க சொன்னாங்க. சொல்லுங்க ஐயா அப்படின்னு. ஏன்னா பெரியவங்களாம் வயசில் அனுபவப்பட்டவங்க. நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது எங்கள் வீடு கொஞ்சம் வறுமை தான். அப்போ எங்கள் அப்பா இத்தனை பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க, கெட்ட பழக்கம் இல்லாமல். அவருடைய போராட்டத்தில் நாங்கள் படித்து ஒரு சில பேர் மிலிட்ரிக்கு போனோம், ஒரு சில பேர் கவர்மெண்ட்டுக்கு போனாங்க. எல்லாருமே கடவுள் கிருபையில் நல்லா இருக்காங்க. நானும் மிலிட்ரியில் சர்வீஸை முடிச்சுட்டு வந்து இப்போ பல ஆண்டுகளாக பென்ஷன் வாங்கிட்டு எனக்கு இப்போ நல்ல வயசாகிட்டு. இப்போ எனக்கு இந்தியாவில் எந்த ரேட்டு ஏறினாலும் அது என்ன கொஞ்சம் பாதிக்காது. ஏன்னா எங்கள் அப்பாவோட நான் பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறேன். எங்கள் அப்பாவோட பொருளாதாரத்தில் நல்லா இருக்கேன். இன்னும் மனம் விட்டு சொல்ல போனோம்னா எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே கொஞ்சம் படித்து கவர்மெண்டில் அதில் இதுலன்ட்டு நல்ல போஸ்டிங்கில் இருக்காங்க. எங்களுக்கு தனக்கு மிஞ்சின அளவுக்கு பென்ஷனும் சம்பளமும் இருக்கிறதுனால இந்த நாட்டோட உண்மையான அரசர்கள் நாங்கள் தான். ஏன்னா விலை ஏறினாலும் பிரச்சனை இல்லை, மழை அடித்தாலும் பிரச்சனை இல்லை, வெள்ளம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தேவைகள் கரெக்டாக வந்துட்டு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த காரியம் இல்லையே. காரணம் என்னன்னு கேட்டால், எங்கள் அப்பா ஏழையாக இருக்கும்போது நாங்கள் என்ன கஷ்டப்படுறோமோ அந்த கஷ்டத்தை இன்றைக்கி இந்தியாவில் பல குடும்பங்கள் பட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த அரசியல் தலைவர்கள் இப்படி நான் அதை பெருசாக தரேன் இதை பெருசாக தரேன்னா எங்கேருந்து தருவாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்குற காலம் வரும்போது தான் நம்ம ஒரு நல்ல அரசியலை கொண்டு வர முடியும். இப்போதைக்கு இது பெட்டர் தான் அப்படின்னாங்க. உதாரணத்துக்கு திடீர்னு நம்மளுக்கு இந்த நோட்டெல்லாம் செல்லாதுன்ட்டு ஒருத்தங்க சொன்னாங்க. அந்த நோட்டெல்லாம் டிமாண்ட் ஆகும்போது மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு முறை நான் அம்பத்தூரில் நின்றுக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு சென்னையில் புயல் அடித்து டவரே இல்லை. 2000 ரூபா நோட்டு தான் இருக்குது. பேடிஎம்மும் பண்ண முடியாது, ஏன்னா டவர் கிடையாது. பெட்ரோல் பங்கில் சில்லறையும் கிடையாது. அவர் பெட்ரோல் போடணும், பைபாஸில் அவஸ்தைப்படுறாரு. அப்போ பக்கத்தில் ஒருத்தர் கட்சி கொடி கட்டின்னு நிற்கிறாரு. அவர்கிட்ட ஏன் அந்த சட்டத்தை போட்டிங்கன்னு கேட்டோம். அவர் சொன்னார், பாகிஸ்தான்காரன் நம்ம நாட்டு ரூபா நோட்டை பிரிண்ட் அடித்து இங்கே உள்ள ஆளுங்கக்கிட்ட கொடுத்து கள்ள நோட்டை புழங்க விடுறாங்க, அதனால் நிப்பாட்டிட்டாங்கன்னு சொன்னாங்க. அது உண்மையா பொய்யா, அவர் ஏதோ ஒரு சாக்குக்கு சொன்னாராங்கிறது தெரியல. உடனே இவங்க அடுத்த கேள்வி கேட்டாங்க, பாகிஸ்தான் இராணுவமோ தீவிரவாதியோ நம்ம இந்தியாவுக்குள்ளே ஊடுருவும் போது நம்ம இந்திய துப்பாக்கியால் சுட்டு அவங்கள கொன்னுடுவாங்க. அப்படியும் மீறி பிடிச்சாங்கன்னா கோர்ட்டில் ஒப்படைச்சி தண்டனை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பாகிஸ்தான்கார நோட்டை அடித்து நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்ககிட்ட தானே கொடுப்பாங்க. அவனும் நாட்டோட தீவிரவாதி தானே, துப்பாக்கி வச்சு சுட்டு தள்ளுங்க, இல்லைன்னா சட்டத்தை போட்டு பெரிய தண்டனை கொடுங்க. அவன் கொடுக்குற ஒரு குடைச்சலை தாங்க முடியும்னு ஒட்டுமொத்த அண்டாடு காட்சி வரைக்கும் இந்த மாதிரி ரோட்டில் பிச்சை எடுக்க வைக்கிறது நியாயமானு கேட்டால், அரசியல் இதெல்லாம் சகஜங்க, அதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். இப்போ என்ன சொல்ல வரோம்னா, கொரோனா டைமில் பெட்ரோலில் லிட்ரு 4 ரூபா என்னமோ ஏற்றுனாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொரோனா காலம் போயிடுச்சு, நம்ம வரியை இறக்கவே இல்லை. இப்படி மக்கள் மீது கவர்மெண்ட்டு அநேக வரிகளை போட்டுக்கிட்டே இருக்குது. போடுற வரி போட்டது தான் இறங்குற பாடே இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே எனக்குள்ள மைண்ட் வாய்ஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு.
இப்போ பாருங்கள், ஒரு பெரிய ஆஃபீஸர் வீட்டில் நான் சோஃபா பெட் ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஐயா ஏதோ ஒன்று பேசும்போது அவர் பெரிய ஆஃபீஸரு தப்பாக சொல்கிறாரு. உடனே அவங்க மனைவி அங்கேருந்து சொல்ல, ஏ லூசை உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு என் முன்னாடி திட்டும்போது அவர் என்ன பார்க்குறாரு, பொண்டாட்டியை பார்க்குறாரு. திட்ட முடியாது, ஏன்னா நைட்டு சோறு கிடைக்காத. சோறு முக்கியம் இல்லை, ஆஃபீஸர் அங்கே தான், இங்கே சோறு முக்கியம் இல்லையா? அப்போது சில இடங்களில் சிலவங்க லூசுத்தனமாக தான் இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், வண்டியில் போயிடுறோம், ஹெல்மெட்டு போடாமல் போகிறது சகஜமான சில மனிதர்களுக்கு இருக்குது. நான் கரெக்டாக ஹெல்மெட்டு போட்டு போயிடுறேங்க. எனக்கு பிடிச்சாங்கன்னா 1000 அந்த மாதிரி ஃபைனை போடுறாங்க. ஆனால் கவர்மெண்ட் சட்ட பிரகாரம் இவ்வளோ தான் வருமானம் இருந்தால் கவர்மெண்ட் சலுகைங்கிறாங்க. அதுக்கும் கம்பேர் பண்ணால் சம்மந்தமே இல்லை. அந்த ஃபைன்களை கொஞ்சம் ஓரளவு நியாயமாக வச்சு படிப்படியாக தான் நாட்டை திருத்த முடியுமே தவிர, எடுத்த உடனே துப்பாக்கி முனையில் திருத்துற மாதிரி ஃபைனும் சட்டங்களையும் போட்டு வரியை போட்டு தீட்டுறதுனால அது ஆரோக்கியமாக இருக்குமாங்கிறது அந்த ஆஃபீஸரையே லூசுன்னு கேட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இங்கே தலைவர்கள் ஒரு சட்டத்தை ஏற்றும்போது அதில் பல ஆஃபீஸர்ஸுகள் அதை ஓகே பண்ணி தான் போடுறாங்க. அப்போது இந்த ஃபைன்கள்லாம் எடாகுடமாக பிடிச்சதாக இருக்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குன்ட்டு என் மைண்ட் வாய்ஸ் பேசிகிட்டு இருந்து. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த தலைவர் வந்தால் நான் இதை ஃப்ரீயாக கொடுக்குறேன், அந்த தலைவர் வந்தால் இதை ஃப்ரீயாக கொடுக்குறேன்னா, ஒவ்வொரு ஃப்ரீக்கு முன்னக்கூட்டியும் இவ்வளோ பெரிய வரியை மக்கள் மேலே திணிப்பாங்க. அப்போ உதாரணத்துக்கு பெட்ரோல் விலை ஏறுதுன்னா, அது லாரி எடுக்க போச்சுன்னா அவன் பெட்ரோல் விலை ஏறிச்சுட்டு லாரி டிரான்ஸ்போர்ட்டை கூட்டுவாங்க. அப்போ டிரான்ஸ்போர்ட்டை கொடுக்கும்போது வாங்குகிற பொருள் மேலே ஏறும். அப்போது 5 வருஷத்தில் ஒரு முறை நம்மளுக்கு அதை ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு 5 வருஷமாக படிப்படியாக அதில் இருந்து 5 மடங்கு நம்மக்கிட்ட வரியாக வசூல் பண்ணியிருந்தாங்க. அப்போது நாட்டில் எங்களை மாதிரி ஓரளவு வசதி உள்ளவங்க ஈஸியாக செலவு பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா நாங்கள் தான் பென்ஷனு, சேல்ரி எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? வரவுக்குள்ளே செலவு பண்ணால் நாங்கள் தான் உண்மையான ராஜாக்கள்ட்டு அவரே சொல்லிக்கிறாரு. ஏன்னா அவங்க வீட்டில் 4 பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்காங்க, மிலிட்ரியாக இருக்கிறாங்க, பென்ஷன், ஒரே வீட்டுக்கு பல லட்சம் ரூபா வருமானங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அவர் மனச்சாட்சியோடு சொல்கிறாரு, படித்தவங்க குடும்பத்துக்கு மேலும் மேலும் கொடுக்கப்படுது. பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, இருக்கிறவனுக்கோ மேலும் கொடுக்கப்படும், இல்லாதவனோ இருக்கிறது எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 2 வீலர் ஓட்டிகிட்டு போனார். அவர் கொஞ்சம் குடிப்பழக்கம் உள்ளவர். 6 வண்டி போச்சாங்க. அந்த அம்மா வீட்டு வேலை செய்து, ஐயோ நம்ம வீட்டுக்காருக்கு ஒரு வண்டி இருந்தால் கொஞ்சம் தூரத்தில் போய் சின்ன வேலை பார்ப்பாருன்னு வாங்கி கொடுக்குறாங்க. அவர் சாமி மேலே சத்தியம் பண்ணிவிட்டு அது மேலே சத்தியம் பண்ணிவிட்டு அந்த வண்டியை வாங்கிட்டு ஹெல்மெட்டை போட்டு லைசனை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காரு. திடீர்னு சாமியே மறந்தது, பிசாசும் உள்ளே பூந்துருது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாரு, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூப்பிட்றாங்க, தண்ணி அடிக்க ஊற்றி விட்றாங்க. வெளியில் வரும்போது அந்த வண்டியை டிபார்ட்மெண்ட்டு பிடிச்சிருது. அதுக்கு 10,000 ரூபா ஃபைனா. அதை எடுக்குன்னா அட்வொகேட் ஃபீஸெல்லாம் சேர்த்து 15,000 ரூபாய்க்கு மேலே ஆகுமா. அந்த வண்டியை அவங்க செகண்ட் ஹேண்டில் ஒருத்தவங்ககிட்ட ரொம்ப குறைஞ்ச விலையில் ஒரு 8,000 9,000க்கு வட்டிக்கு வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த வண்டியே போச்சு. இப்படி 6 வண்டி போச்சுங்க. பாருங்கள், அடிமட்டத்தில் இருக்கிற குடும்பங்கள் முன்னேறாத முடியாத அளவுக்கு பல இயற்கையான கெட்ட பழக்கங்கள் இருக்குது. ஆனால் முன்னேறின குடும்பத்துக்கு கடவுள் மேலும் மேலும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போது இந்த முன்னேற முடியாத குடும்பங்களுக்கு போடுற தண்டனைகளை ஆய்வு பண்ணி அரசு அதிகாரிங்க, இந்த ஜனங்க 80% தான் ஏழைங்களாகவே இருக்கா. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 30-40% தான் படித்து முன்னேறி இருப்பாங்க. மீதி எல்லாருமே அடிமட்டத்தில் தான் இருக்கா, இன்க்ளூடிங் நானும் தான். இப்போ எனக்கும் கூட பாருங்கள், ஓட்டு போட முடியாத அளவுக்கு சட்டச்சிக்கலில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் சூழ்ந்த சூழ்நிலைகள் அந்த மாதிரி. இப்படி கவர்மெண்டில் சட்டம் போடுகள் போது 1லேருந்து 100 வரைக்கும் மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அதில் 2% மக்கள் எப்படி இருக்காங்க, 20% மக்கள் எப்படி இருக்காங்க, 40% மக்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு சிந்தித்து ஒரு சட்டங்களை ஏற்றி இலவசங்களை அறிக்கும்போது வரிகள் அதிகமாகி அது ஏழப்பட்ட ஜனங்களை பாதிக்காமல் இருக்கும். அதே பணக்காரங்களுக்கு சட்டங்கள் இல்லை. பணக்காரங்க ஓரளவு அறிவோடு இருப்பாங்க, ஞானத்தோடும் இருப்பாங்க, அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க. அறியாமையில் இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம ஆட்சிக்கு வரவங்களுக்கும் நான் அதை புதுசாக தரேன் இதை புதுசாக தரேன்னு சொல்லி போடும்போது வருங்காலத்தில் ஒரு ஹோட்டலில் போய் இட்லி சாப்பிடும்போது பணக்காரனுக்கு 65 ரூபா 650 ரூபா கொடுத்தாலும் அவனுக்கு தாக்கு பிடிச்சிரும். ஆனால் ஏழைப்பட்டு உள்ளவன் ஒரு இட்லி 65 ரூபா கொடுத்து வாங்கும்போது நீங்கள் 5 வருஷம் எலெக்ஷனில் இதை ஃப்ரீயாக தரேன் அதை ஃப்ரீயாக கொடுத்துருவோன்னா வரி எங்கேருந்து போடுவீங்கன்ட்டு இந்த ஏழைப்பட்ட ஜனங்கள் என்றைக்கு கேள்வி கேட்குறாங்களோ அன்னைக்கு தான் இந்த நாட்டில் ஒரு விடிவு காலம் கிடைக்கும். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.